சென்னை திருவள்ளுவர் நகரில் பொதுமக்களிடம் அனுமதியின்றி சர்வே எடுக்க வந்த தாவேகாவினரை அப்பகுதியிலிருந்த திமுகவினர் எதிர்த்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். என்ன நடந்துச்சுன்னு விவரிங்க சாலமன். சென்னை பாரிமுனை அங்கப்பன் நாயக்கன் தெரு பள்ளிவாசல் அருகே தாவேகா கட்சியை சேர்ந்த 5 பெண்கள் உட்பட மொத்தம் 10 பேர் அந்த இப்ராஹிம் சாலையில சென்று தாவேகா தொடர்பாக அந்த தேர்தல் சர்வேவை எடுக்க சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா கட்சியினர் அவர்கள் துண்டு அணிந்து இந்த சர்வே எடுக்க சென்றதாக தெரிகிறது. அப்போது அந்த பகுதியில இருந்த திமுகவினர் திடீரென தாவேகாவினரை தடுத்து நிறுத்தி திடீரென அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறுல முற்றியதாக தெரிகிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் இரு தரப்பினரையும் போலீசார் அங்கு வழிமறித்து நின்றதால அங்கு மிகுந்த பரபரப்பானது ஏற்பட்டது. உடனடியாக இதுல ஒரு தாவேகாவினர் இதுல காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவர் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் மாறி மாறி காவல் நிலையத்துல புகார் கொடுத்த நிலையில இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்ன காரணத்திற்காக இவர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டனர் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை 2 தரப்பினரிடம் கேட்டு வடக்கு கடற்கரை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. தேனியில நான் நேற்று நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு சொல்லி நீண்ட காலமாக தேனியில ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னு சொல்லி தேதி கட்டிருந்தாங்க. தொடர்ச்சியான பணிகளில் போக முடியல. சரி, இந்த மாநாட்டு பணிகளோட இடையா அந்த தேதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கூட்டத்தில் வழக்கம் போல ஆட்சி அதிகாரத்தினுடைய இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி நம்ம பேசி முடிக்கிறோம். அப்புறம் தாவேகாவுடைய கொள்கையற்ற ஒரு அரசியல் குறித்து தாவேகாங்கிற இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமற்ற அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து வைக்கிறேன். மிக மரியாதையா விஜய் அவர்களை கேள்விகள் எழுப்புறோம். பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாலையில டிவிகே அப்படின்னு கத்திக்கிட்டு 2 பேர் பைக்ல இருந்துட்டு போனாங்க. ஹெல்மெட் 2 பேருமே ஹெல்மெட் போடல. ஒருத்தன் சாலையில போறான்னா ஒரு தடவை கத்திட்டு போனா பரவாயில்ல, போயிட்டு திருப்பி மறுபடியும் யூட்டன் போட்டு திருப்பி மேடைக்கு பக்கத்து டிவிகே தளபதி வாழ்கன்றான். தளபதி வாழ்வாரு, நீ போய் செத்துறாத. ஹெல்மெட் போடாம இருக்கிறான். பரபரப்பான சாலை பங்களாமேடு சாலை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்ப நீ செத்துறாத, பார்த்து போ அப்படின்னு சொல்றேன். இதுதான் இவருடைய நாகரிகமற்ற அரசியல். இப்படி டிவிகே எங்க கத்துறது அப்படின்னு சொல்றேன். தேனிக்கு சாட்டை துறைமுன் வந்தா உயிரோட திரும்ப முடியாது. முடிஞ்சா நீ அங்க ஒரு கூட்டத்தை போட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாவேகா சேர்ந்த மாவட்ட செயலர் சமூக வலைதளத்துல வீடியோ போட்டுருக்காரு. நான் அவருடைய வீடியோ பாக்குறதும் இல்ல, இது பண்றல. ஆனா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் எடுத்து அனுப்பிச்சாங்க. அப்ப தேனியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர் போய் புகார் கொடுத்து அந்த புகாரின் மேல அவர் மீது பல்வேறு பிரிவுகள்ல காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. கொலை மிரட்டல் உள்ளிட்ட வழக்கு போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா எஃப்ஐஆர் போட்ட காவல்துறை கைது பண்ணியிருந்தா